இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு தாங்க போக போகிறோம். ஸோ நம்ம ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டுக்குள்ளே நம்ம போயிட்டு எடுப்போமான்னு தெரியல. ஆனால் வெளியிருந்து நம்மளால் க்ரௌடை கண்டிப்பாக பார்க்க முடியுங்க. ஸோ எந்த படத்தோட ஆடியோ லான்ச்னா புஷ்பா படத்தோட ஆடியோ லான்ச் தான். ஒரு தெலுங்கு படம் தமிழ்நாட்டில் ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ க்ரௌடு வருது, ஸோ எந்தெந்த மாதிரியானலாம் வெளியே நடக்குது அந்த ஈவெண்ட்டுக்கு வெளியே எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க புஷ்பா படத்தோடைய ஆடியோ லான்ச்சுக்கு போகலாம். காய்ஸ் நம்ம உள்ளே வந்துட்டோங்க. காய்ஸ் உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட பாஸும் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அப்படியே உள்ளே போக வேண்டியது தான். போயிடும். ஆடியோ லான்ச்சுக்குள்ளேயே வந்தாச்சு. நம்மளுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோன்ஸ் புஷ்பா கேலரி அந்த ஒரு பாஸ் கிடச்சிருக்கு. ஒரு வழியாக ரொம்ப நேரம் கழிச்சதுக்கு நமக்கு ஒரு பாஸும் கிடச்சிருச்சு. உள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்களேன் எனக்கு பின்னாடி. ஸோ எவ்வளோ பெரிய கட் அவுட் பார்த்தீங்களா? இந்த ஒரு கட் அவுட்டு கிட்ட தான் அவங்க கையில் ஒரு ஃபோட்டோ மாதிரி வச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த சைடு இருக்குது கைஸ் நம்ம உள்ளே போகிறதுக்கான என்ட்ரி. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்தார். அவரே இப்போ நம்ம உள்ளே கூட்டிகிட்டு உள்ளே போயிடலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்களா கைஸ் நமக்கு எங்கேயுமே அந்த ஒரு ரெட் கார்பெட் போட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு ரெட் கார்பெட் போட்டு நம்மளை வர வைக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ இங்கே ஒரு சின்ன ஒரு கட் அவுட் இருக்குது. அங்கே இருந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அங்கேயும் இருக்குது ஒரு சில கட் அவுட்டு. நம்ம கட் அவுட்டே தேவையில்லை, நம்மளாம் விளாக்கிறாச்சு. அப்படியே எடுத்துகிட்டு டைரெக்டாக இந்த ஒரு ரெட் கார்பெட்டில் போயிடுவோங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் காட்டுற மாதிரிலாம் எவ்வளோ கூட்டம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு புஷ்பா படத்துக்கு தெலுங்கு படத்துக்கு தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு மக்கள் வரவேற்கிறாங்க. அதை பார்க்கும்போதே வேறு லெவலாக இருக்குது. ஸோ சைடு ஃபுல்லாகவே அவருடைய கட் அவுட் தாங்க. ஒரு படத்துடைய கட் அவுட்டு தான் வச்சுருக்காங்க. ஐ திங்க் யூ ஆர் ஹார்ட் கோர் ஃபேன் ஆஃப் அல்லு அர்ஜுன், am I right? Yes. Okay. What is this? Yes. I forgot this recent movie, no? Recent. Okay, fine, no problem. You can tell me other. Sure. Sarainodu. Come on. Sarainodu. This one? Resuguram. Yes. Okay. That one I forgot. Okay, no problem. This one. Son of Satyamurthy. Well done, brother. I think you watching all movies of Allu Arjun. Yes. Okay. We can go on. என்ன கைஸ் இது? ஓகே நம்ம பாஸ் காமிச்சிட்டு அப்படியே உள்ளே போயிடுவோம். ஓ கிழிச்சிடுறாங்க கைஸ் நம்ம பாஸை. ஸோ அப்போ தான் வேறு யாரும் வாங்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஓகே ஸோ இது வழியாக உள்ளே போகணுமா? இப்போ நான் உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் கைஸ், சில்வர் பாஸ் கொடுத்தவங்களாம் கீழே போயிட்டாங்க. ஆனால் நமக்கு இங்கே தான் கிடச்சிருக்கு. பார்ப்போம் எப்படின்னா கீழே இறங்கி நம்மளால் போக முடியுதான்னு சொல்லிட்டு. காய்ஸ் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மாதிரியான ஆடியோ லான்ச்சுக்கு இவ்வளோ பெரிய செட்டப் தேவைன்னு சொல்லிட்டு? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் கண்ட்ரோல், அவங்க போடக்கூடிய அந்த பாட்டு மியூசிக், அவங்க போடக்கூடிய அந்த டிஜே பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல இருந்தால் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக அந்த ஸ்டேஜுக்கு ஃப்ரண்ட்லேயே இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மைக்கு நின்றுட்டு பேசிட்டு இருக்காரு. ஆல்ரெடி இங்கே ட்ரோன் கேமரா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுட்டாங்க. ட்ரோன் ஷாட்லேருந்து எல்லா ஷாட்டும் வரும். அந்த இடத்துல இருக்குது பாருங்கள் அந்த ஒரு ரோலிங் கேமரா, ஒரு பெரிய கேமரா இருக்குல்ல. ஸோ அதிலிருந்தும் நம்மளை ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. சென்ட்ரல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேமரா செட்டப் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம எப்படியாச்சும் கீழே ஃப்ரண்ட்டில் போக முடியுதான்னு பார்ப்போம். காய்ஸ் ஒரு வழியாக நம்ம கீழே வந்துட்டோம். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம அந்த ஒரு ஆடியோ லான்ச்சை பார்க்கலாம். இன்னும் நம்ம ஃப்ரண்ட்டில் போனால் நல்லா தெரியும், பார்ப்போம். ஆனால் ஃப்ரண்ட்டில் இடம் இல்லை அங்கே போயிட்டு நிற்கிறதுக்கு. எப்படின்னா போக முடியுதா ட்ரை பண்ணுவோம். க்ரௌடு பார்த்தீங்கன்னா கைஸ் எப்படி கத்துறாங்க. இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு ஃபுல் கேமரா செட்டப். அந்த கேமரா நம்ம ஆடியன்ஸ் பக்கம் திரும்ப போதெல்லாம் நம்ம எல்லோரும் கத்துறாங்க. இவ்வளோ நேரம் மக்கள் எல்லாம் அந்த டார்ச் அடித்து அந்த ஒரு டிஜேக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ தான் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. இதுக்கப்புறம் நம்ம யாராச்சும் முக்கிய புள்ளிகள் வந்தால் மட்டும் காட்டுவோம். ஏன்னா ஃபுல் ஆடியோ லான்ச்சை நம்மளால் காட்ட முடியாது. அவங்களோட என்ட்ரி மட்டும் காமிச்சிட்டு இந்த ஒரு ஆடியோ லான்ச்சுலாக முடிச்சிடலாங்க. கூட்டம் பார்த்தீங்களா? காலேஜுன்றதுனால நிறைய கூட்டம் கைஸ். ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு. மோஸ்ட்லி காலேஜில் படிக்கிற அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதனால் அவங்களே வந்து இடத்தெல்லாம் ஃபுல்லப் பண்ணிட்டாங்க. ஓகே கேஸ், இப்போ நம்ம உட்காந்து ஷோவை கவனிப்போம்.
ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருச்சு கைஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டாங்க. நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருப்பேன். இப்போ இதுக்கு மேலே நமக்கு இங்கே வேலை இல்லை கைஸ். நம்ம இப்போ அப்படியே வெளியே போயிடலாம் கைஸ். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் போயிட்டு இருக்கு. நம்மளால் அந்த ஆடியோ லான்ச் ஃபுல்லாக காட்ட முடியாது, ஏன்னா காப்பிரைட் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு சில என்ட்ரி மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஆடியோ லான்ச்சும் உள்ளே போயிட்டு இருக்கு. ஸோ வந்தவங்க பார்க்கலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு சில்வர் ப்ரௌன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டயர் வைஸ் பிரிச்சுட்டு இருக்காங்க. அது வைஸ் தான் நம்மளால் போக முடியும். நம்மளால் சில்வர் வரைக்கும் வாங்க முடிஞ்சிச்சு. கோல்டு வாங்கினா நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு கிட்ட பார்த்துருக்கலாம். ஸோ அதனால் நம்மளால் பார்க்க முடியல கைஸ். இந்த ஒரு ஆடியோ லான்ச் விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு.